குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் பிரிவு 23 மகேசுர நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். மகேசுரர் அப்படின்னா மகேஸ்வரரை பூஜை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். அவர்களே நிந்தை செய்வது மகேசுர நிந்தை. எனவே அவரே நிந்திப்பவர் எய்தும் தீமை பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 537 அடியாரை பழித்தவர் நரகத்தை அடைவர். ஆண்டான் அடியார்க்கும் விரோதிகள் ஆண்டான் அடியவரை யமேற்றுண்பவர் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தான் தாம் விழுவது தாழ்ந்த நரகாகுமே. ஆண்டான் அப்படின்னா சிவபெருமான், விரோதிகள் அப்படின்னா மாறுபட்டவர்கள், மற்றவர்களுக்கு பகைவர் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஐயம் அப்படின்னா பிச்சை, வேண்டாது அப்படின்னா வெறுக்கத்தக்கது, தாழ் நரகு அப்படின்னா இழிந்த நரகம். சிவனடியார்கள் உலக இயலுக்கு மாறுபட்டவர்கள். அந்த சிவனடியார்கள் பசி வந்த போது இறந்து உண்டு வாழ்பவர்கள். அத்தகைய அடியார்களை வெறுக்கத்தக்கவற்றை பேசியவர்கள் மிகவும் தாழ்ந்த நரகத்தை அடைய வழி செய்து கொண்டவர் ஆவார்கள். பாடல் 538 சிவபோகம் சித்திக்கும் ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் வயம் போன பொழுதே புகும் சிவபோகமே. வந்திப்பவன் அப்படின்னா வணங்குபவன், தூற்றுபவர் அப்படின்னா நல்வினையிலிருந்து நீங்கி துன்பம் அடைபவர், போற்றுபவர் அப்படின்னா தீவினையிலிருந்து நீங்கி இன்பம் அடைபவர் அப்படின்னு அர்த்தம். அடியாரை அடைந்த போதே சிவபோகம் அவர்களுக்கு வாய்க்க பெறும். அதாவது ஞானியரை தூற்றுபவனும் நல்லவர் என்று ஞானியரை போற்றுபவனும் முறையே நல்வினையும் தீவினையும் நீங்கி விடுவார்கள். அந்த சிவ ஞானியை அடைந்தார்க்கு அப்போது சிவபோகம் கைகூடும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பொறையுடைமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.